ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன மாதிரியான முக்கியமான தகவல் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூன் மாதத்தில் 15ஆம் தேதி முதல் ஜூலை 16ஆம் தேதி வரையிலான ஆணி மாதத்தில் மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகின்ற பலன்கள் என்ன, அதிர்ஷ்டங்கள் என்ன, கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக உங்ககிட்ட முழுசாக சொல்ல போகிறேன். முக்கியமாக இந்த ஜூன் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து சில பல முக்கியமான தருணங்கள்லாம் உங்களுக்கு அமைய போகுது. அந்த விஷயங்கள் உண்மையாலுமே உங்களுக்கு முக்கியமான தருணங்களா, அந்த தருணங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய தருணங்களா, தீமை தரக்கூடிய தருணங்களா? நன்மை தரக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா அது என்ன, மேலும் தீமை தரக்கூடிய விஷயங்களா அப்படி இருந்தால் அதைக்கு தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுசாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா வித தகவலுமே மேசராசி சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் முருகப்பெருமானுக்கு போற்றி அல்லது முருகன் துணை அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே ஒரு நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 12 ராசிகள் இந்த ராசி சக்கரத்தில் அமைஞ்சிருக்கு. அதில் முதல் ராசியாக இருக்கக்கூடியது தான் மேஷம். மேச ராசியில் பிறந்திருக்கலாமோ என்று பலர் இயங்குவாங்க. ஏன்னா அவ்வாறு ஆசைப்படுகிறார்கள் அப்படின்னு அர்த்தம்னா, மேச ராசி மற்றவங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய ராசியாக எப்பொழுதுமே இருப்பாங்க. மேசராசிக்காரங்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆற்றலும் அறிவு கூர்மையும் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பொதுவாக மனிதர்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் குறித்த அனைவருமே அறிந்த ஒரு விஷயம், ராசி, நட்சத்திரம், ஜாதகம் போன்றவை. இந்த மதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தை பிறந்ததும் அதன் தேதி, நேரம், ராசி, நட்சத்திரம் குறித்து வைத்து ஜாதகம் எழுதுவாங்க. மொத்தம் 12 ராசி இருக்குது. அதில் முதன்மையானது அந்த மேசம். அது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட அன்பர்களுக்கு இந்த குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே 12 ராசிகளிலுமே நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் என்று பஞ்சபூதங்களை உள்ளடக்கியது. ஒவ்வொரு ராசிக்கும் பஞ்சபூதங்களின் குணாதிசயங்களில் ஏதோ ஒன்று இருக்கும். அதே போல் மேசம், சிம்மம், தனுசு ராசிக்காரர்களுக்கு பஞ்சபூதங்களின் ஒன்றான நெருப்பின் குணம் இருக்கும். மேசராசிக்காரங்க எப்பொழுதுமே தலைமை பொறுப்புல பெரிய அளவில் இருப்பாங்க. எந்தவித பிரச்சனைகளையும் சவால்களையும் தைரியமாக கையாளுவாங்க. மேசராசிக்காரர்களுக்கு இயற்கையை ரசிப்பதில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். மேலும் மேசராசிக்காரர்களிடம் நட்பு கொண்டீங்க அப்படின்னா பலவிதமான புதிய அனுபவங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக பார்க்க முடியும். மேலும் இந்த ராசியினருக்கு உடல் பலம், ஆற்றல்கள் இருக்குது. ஆனாலும் அது அவர்களின் சோம்பேறித்தனமாக வீணாகி போடும். மேலும் மேசராசிக்காரர்களுக்கு பிடிவாத குணம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். தான் விரும்பும் காரியத்தை முடிப்பதில் அதிக கவனமோடு இருப்பாங்க. மற்றவர்கள் மேச ராசியினரை விரும்புவதற்கான சில காரணங்களும் அதிகமாக இருக்கும். அதில் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை சுற்றி எப்பொழுதுமே நகைச்சுவை நிறைந்திருக்கும். இதனாலேயே இவங்களுக்கு நட்பு வட்டாரத்தில் நட்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். மேலும் இவங்க மிகவும் நகைச்சுவை உணர்வு உடையவங்க, குறும்புத்தனத்தையே உருவமாக கொண்டவங்க. மேசராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே குழந்தை போல குணம் உடையவங்களாக இருப்பாங்க. சாதாரண விஷயங்களை கூட வேடிக்கையான விஷயமாக மாற்றுவதில் திறன் அதிகமாக கொண்டிருப்பாங்க. மேச ராசியின் நகைச்சுவை தன்மையால் அவரை சுற்றி இருப்பவங்களை அனைத்து கவலைகளும் மறந்து மகிழ்ச்சி அடைய செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் பகவான போரின் கடவுள் என்று சொல்லுவாங்க. மேசராசியை செவ்வாய் ஆள போவதால் அவர்களுக்கு தைரியம் சற்று அதிகமாக இருக்கும். இவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் முடிவெடுத்து விட்டாங்க அப்படின்னா அதனை முடிக்கும் வரை தன்னம்பிக்கையோடு தைரியமாக போராடி அதில் வெற்றி பெறுவாங்க. பிரச்சனையின்றி இவர்களை நம்பி வருவோருக்கு சாகும் வரை தன்னிடம் பாதுகாப்பு வைத்து காப்பாற்றும் குணம் இவங்க படைத்தவங்களாக இருப்பாங்க. மேச ராசினர் எப்பொழுதுமே தாம் அமைதியானவர்கள் இன்னும் உறுதிப்பாட்டை மனதில் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட அன்பு நேயம் உடைய மேசராசிக்காரர்களுக்கு
குறிப்பிட்ட இந்த 17ஆம் தேதிக்கு பிறகும் இந்த ஆணி மாதத்துலேயும் என்னென்ன விதமான சிறப்பான நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே மாதாந்திர கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்களின் மாற்றத்தை வைத்தே கணிக்கப்படுது. சூரியன் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்வதை வைத்து தான் மாதத்தில் நிர்ணயம் செய்வாங்க. மேலும் இந்த ஆணி மாதத்தில் மேச ராசியில் சுக்கிரனும், மீன ராசியில், மிதுன ராசியில் புதனும், குரு, சூரியன் ஆகிய 3 கிரகங்களும், சிம்மத்தில் செவ்வாய், கேது ஆகிய கிரகங்களும், கும்ப ராசியில் சனி மற்றும் ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கு. மொத்தத்தில் இந்த ராகு கேதுவில் எல்லா கிரகங்களும் அடங்கி இருக்கு. நாம் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தையுமே வெளிநாட்டு சக்திகள் எடுத்துக்கொள்ளும் வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மேசராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் ராசிக்கு 5வது இடத்துல இருப்பதால் விசேஷமான காலகட்டமாக இருக்கும். 5, 1, 9ஆம் இடம் என்பது மகாலட்சுமி யோகம் என்று அழைக்கப்படுது. இந்த இடத்துல உங்களுடைய ராசிநாதனே 5வது அதிபதியாகவும் 9வது அதிபதியாக இருந்தால் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 5வது இடத்துல இருப்பதால் பெரிய அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது இந்த மேச ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் பெற்றுக் கொடுக்கும். குழந்தைகள் மூலமாக ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. உங்களுடைய அனைத்து விதமான விஷயங்களுமே பூர்த்தி அடையும். எடுத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றி கிடைக்கும். 5வது இடத்துல செவ்வாய் இருப்பதால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மேலும் இதுவரை குழந்தை பாக்கியம் இல்லாமல் நீண்ட நாட்களாக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு குழந்தை பிரச்சனை அதாவது குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ராசிக்கு 3வது இடத்துல குரு பகவான் இருந்து 7வது இடத்தை பார்ப்பதால் திருமண பாக்கியம் நிச்சயமாக கைகூடி ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலும் வருட கிரகங்கள் அனைத்துமே இந்த மாதத்தில் சாதகமாக இருப்பதால் உங்களுக்கு எல்லா விஷயங்களிலுமே சாதகமான பலன் கிடைக்கும். தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சனியும் ராகுவும் சேர்ந்து 11வது இடத்துல இருந்தால் தொழிலில் அபரிவிதமான மாற்றங்கள் மற்றும் ஏற்றங்கள் கிடைக்கும். மாத கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்களில் சூரியன் ராசிக்கு 3வது இடத்துல இருப்பதால் நினைத்த காரியங்கள் அனைத்துமே கட்டாயம் நடக்கும். மேலும் பெரிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் உண்டாகும். 5வது அதிபதி 5க்கு மற்றும் 11இல் இருப்பது பெரிய புகழை ஏற்படுத்த கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். எழுத்துப்பணி, கலைத்துறை, மருத்துவர்கள், இரத்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பார்ப்பவர்கள், மண், இரும்பு தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றம் நிறைந்த காலகட்டமாக கண்டிப்பாக இருக்கும். பண வரவை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராசியில் சுக்கிரன் அமர்ந்திருப்பதால் குடும்பத்தில் சீரான அமைதி இருக்கும். ஜூன் 29ஆம் தேதி ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் போவது பெரிய விசேஷமாக இருக்கும். இதன் மூலமாக தனஸ்தான அதிபதி சுக்கிரன் 2வது இடத்துல இருப்பதால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் ஏற்றமான காலகட்டமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள அந்யுன்யம் அதிகரிக்கும். பேச்சின் மற்றும் அரவணைப்பும் கவரும் வாய்ப்பு இருக்குங்க. ராசிக்கு 3வது இடத்துல இருக்கும் புதன் 4வது இடத்துல இருக்கிறாரு. மேலும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு புதிய முயற்சிகள் அனைத்தையும் வெற்றியை கொடுக்கும். முயற்சிகள் அனைத்தும் நல்ல பலன்களுக்கு கொடுக்கும். அதே போல் ஜூலை 6 முதல் 8 வரையிலான காலகட்டத்தில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் மேசராசிக்காரர்களுக்கு மிகுந்த ஏற்றமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். உங்களுடைய அனைத்து விஷயங்களுமே இந்த காலகட்டத்தில் நடக்கும். நினைத்த காரியங்கள் நடக்கும். அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுது. 9வது இடத்தை குரு பார்ப்பதால் வெளிநாடு சென்று படிக்கும் வாய்ப்பு, தந்தையினால் ஏற்படும் ஏற்றம் போன்றவை கிடைக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் அபிவிருத்தியும் உண்டாகக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவின் மூலயமா இந்த ஆணி மாதம் இன்னும் கொஞ்சம் நல்ல பிறகு இருக்குது. இந்த ஆணி மாதம் முழுக்க மேசராசிக்காரங்களுக்கு என்ன விதமான நற்பலன்கள் நடக்க போகுது, குறிப்பாக 17ஆம் தேதியில் இருந்து என்னென்ன விசேஷமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது, என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட முழுசாக சொல்லியிருக்கேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா வித தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருந்திருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்ட வந்து சேரும்.
அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் முருகன் துணை அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.